இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த வருடத்தின் 4வது மாதத்தில் உங்களை சந்திக்க இந்த காணொளி மூலம் ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதமும் ஆண்டுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 85 அதனுடைய 12வது வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். இந்த மாதம் ஆண்டு சொல்லுகிறார், நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆம், என் அன்புக்குரியவர்களே, அவர் நன்மையானதை தருவார். எத்தனையோ மனிதர்கள் நமக்கு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், தீமையே யோசித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, எந்த காரியத்தை தீமையாக செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த விதத்தில் செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், அதற்கு மாறாக நமக்காக ஒருவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர், நன்மையானதை கொடுக்கிறவர், ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறவர், என் ஆண்டவராக இரட்சகர் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மையானதை தருவேன், நான் உனக்கு நன்மையானதை தருவேன். எத்தனை பேர் தீமை செய்தாலும் அந்த தீமைகளை நான் நன்மையாய் மாற்றுவேன். எத்தனை பேர் உன்னை வேதனைப்படுத்தினாலும் அந்த வேதனையை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன், கண்ணீருக்கு பதிலாக அக்களிப்பை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆம், என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் வேதனையோடு, பஞ்சத்தின் மத்தியில் வேதனையோடு தன் நாட்களை கடித்து கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போது ஒரு தேசத்திற்குள்ளதாகவே அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் கடந்து போவதற்கு ஆண்டவர் வழிவாசலை தருகிறார். இப்படி சொல்லுகிறது, ஆதியாக 45:18 சொல்லுகிறது, எகிப்தின் தேசத்தை நன்மையை சாப்பிடுவார்கள், அதன் கொழுமையை சாப்பிடுவார்கள், நன்மையை அனுபவிப்பார்கள், அதன் கொழுமையால் அவர்கள் திருப்தி ஆகுவார்கள் என்று. எவ்வளவு பறந்து விரிந்த அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். பக்கத்து நாடுகள் எல்லாம், பக்கத்தில் இருக்கிற எல்லா விதமான நாடுகளும் தேசங்களும் பஞ்சத்தில் இருக்கிற பொழுது இந்த ஒரு தேசம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக இருந்தது. ஆம், என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எப்படி சாரிபாத்து விதவை வீட்டில் அடுப்பு எரிந்து கொண்டே இருந்ததோ அதே போல நன்மையானதை கொடுத்து, எல்லா தேசத்திலும் வறட்சி வந்தாலும் எகிப்தினுடைய நன்மை கொழுமையாக இருந்தது போல அந்த நன்மையை, அந்த கொழுமையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுவது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் நன்மையானதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. ஆமென்.